உறுதியாக வலியுறுத்துகிறோம். உறுதியாக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையிலே தான் கூறுகிறோம். தூர்நிமோன நீர்நிலைகள், தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள், இவற்றை உள்ளிட்ட எல்லா அரசு புறம்போக்குகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை உரிமையாக்கிட, சட்டபூர்வமாக உரிமையாக்கிட தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும், இதே போல இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வுக்கான ஒரு கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து பெற்று தமிழ்நாடு அரசிடம் அளிப்பதற்கான ஒரு முயற்சியை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, நாடாளுமன்ற மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரை இது தேவையா இல்லையா, இப்போது அதற்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி இருந்தால் உறுதியாக இதற்கான தேவை இருக்கிறது. ஏனென்றால் 2026க்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 81-82 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில, அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைய தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 42 தொகுதிகள் 1971 முன்பு இருந்தது, 39 குறைந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கு உயர்த்தப்படாமல், தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படாமல் தமிழகத்தினுடைய இந்த தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு நடைபெற்று தமிழகத்துக்கான நாடாளுமன்ற தொகுதி என்பது 39 என்பது 31 குறையக்கூடிய அதே நிலையில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே, பீகார் போன்ற மாநிலங்களிலே அது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தில் மிகப்பெரிய அளவு மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை சிக்கல் ஏற்படும். இன்றைக்கு இந்த பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் பார்த்தால் இந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களாக இருக்கின்றன. இந்தியை பேசக்கூடிய இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்றத்திலே பங்கேற்றால் அதனுடைய இழப்பு என்பது அதிகாரம் அவர்களுக்கு கைக்கு போன பிறகு அதன் அடிப்படையில நாடாளுமன்றத்தில் நாங்கள் நினைத்ததை செய்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசாத மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்படுவதோடு, அந்த நாடாளுமன்றத்தில் திருத்தப்படுவதோடு, திருத்தப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த அறிக்கை என்பது மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஏறக்குறைய பாதி மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் அது சட்ட திருத்தமாகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான அந்த கால அவகாசத்தை கருதி உறுதியாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். அதில் தமிழக முதல்வர்கள் வைத்த ஒரு கருத்தானது 30 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அதில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் குறிப்பிட்ட கருத்து, இன்றைக்கு ஒரு பிரதமருடைய கையில மாநிலத்தினுடைய அதிகாரம், மாநிலத்தினுடைய உரிமை அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை என்பது விட முடியாது. அது உறுதியாக ஒரு சட்டப்பூர்வமாக அல்லது அரசியல் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட வேண்டுமே தவிர ஒரு பிரதமர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில அது இருக்க முடியாது என்பது ஒன்று. இரண்டாவதாக, ஒவ்வொரு 30 ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்க முடியாது. 1971க்கு பிறகு, 73க்கு பிறகு 2000 வரை, 2000 பிறகு இப்போது 2026 வரை, இந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் போராடி கொண்டிருக்க முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்தினோம், அதை பதிவு செய்தோம். அந்த அடிப்படையிலே இன்றொன்றை பதிவு செய்தோம். அதாவது இன்றைக்கு தேசிய இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி, குறைந்தபட்ச மாநிலங்களுக்கான சுயாட்சியுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாநிலங்களுக்கான அந்த உரிமை அல்லது தேசிய இனத்திற்கான அந்த உரிமை என்பது
நிதர்சனமற்ற நிச்சயமற்ற தன்மையின் அடிப்படையில் இருக்க முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை என்பது போன ஆண்டு ஒன்றாக இருக்கலாம், இந்த ஆண்டு ஒன்றாக இருக்கலாம், அடுத்த ஆண்டு மாறலாம், குறையலாம், கூடலாம். இப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மையின் அடிப்படையில ஒரு மாநிலத்தின் உரிமையோ அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையோ இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் பதிவு செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கடிதத்தையும் அனுப்பி இருக்கிறோம். எனவே அடிப்படையில இந்தியா என்பது கூட்டாட்சியாக இருந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சுயாட்சி அல்லது மாநிலங்கள் என்பது தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தால் உறுதியாக அங்க மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது என்கிற அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கீழவை, மக்களவை, மாநிலங்கள் இரண்டிலும் சரி சமமான அளவிலே அங்கே இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எனவேதான் இன்றைக்கு பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவையில சரி சமமாக எல்லா மாநிலத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய மக்களவையில் சரிசமமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி எல்லோரும் கூறுவது போல இந்த 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும், அல்லது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றால் கூட எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே 81, 82 பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை தவிர்க்கப்பட்டு, நீக்கப்பட்டு, திருத்தம் செய்யப்பட்டு அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் சரியாக சமமாக நாடாளுமன்ற தொகுதிகள், மாநிலங்கள், மக்கள் இரண்டுமே பிரிக்கப்பட்டால்தான் இங்க மாநில சுயாட்சிக்கு வாய்ப்பு ஏற்படும்.